இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, காசி யாத்திரை செல்வதற்கு வயது வரம்பு ஏதேனும் உண்டா? வயதானவர்கள் மட்டும்தான் காசிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்களே, இது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும், மற்றும் இந்த காசியில் மரணித்தால் முக்தின்னு சொல்றாளே, இதற்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா? இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல காசி யாத்திரை செல்வதற்கு வயது வரம்பு ஏதும் இல்லை என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த காசிக்கு வயதானவர்கள் மட்டும்தான் செல்ல வேண்டும் என்று சொல்வதும் முற்றிலும் தவறு. அந்த நாளில் பார்த்தோம்னா இந்த லோயர் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது யூஜி வரைக்கும் தான் இங்கே படிப்பா, பிஜி படிக்கிறதுக்கு காசிக்கு தான் போவா. காசியில் போய் அந்த ஊரில் இந்த பனாரஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி புகழ்பெற்ற இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் போன்ற அந்த பல்கலைக்கழகங்களிலே சென்று தாங்கள் உயர்கல்வி படிப்பதற்காகவும் காசிக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த உயர்கல்வி படிக்கிறவனுக்கு வயசு என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். ஈவன் இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து மகாகவி பாரதியாரை கூட சொல்லலாமே. அவர் இளம் வயதிலே இங்கே இருந்தார், கொஞ்சம் இந்த ஒரு வாலிப வயதிலேயே அவர் காசிக்கு சென்று விட்டார். அங்கே சென்றுதான் அவர் உலக அறிவினை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதையும் நம்ம வரலாற்றின் மூலமாக படிக்கிறோம். ஆக காசிக்கு செல்வதற்கு வயது வரம்பு ஏதும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அங்கே காசியில் போய் நான் வந்து இந்த பித்ருகர்மாக்களை செய்கிறேன் என்று சொன்னால் அதற்கு முதல்ல உங்கள் அப்பா தகப்பனார்கிறவர் இல்லாமல் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த பித்ருகர்மா செய்யறதுக்கு மட்டும்தான் காசிக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் காசியில் போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணலாம், அங்கே போய் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணலாம், அன்னபூரணியை தரிசனம் பண்ணலாம் இல்லையா? இப்படி காசி யாத்திரைக்கு எல்லோருமே செல்லலாம். அதற்கு பிரம்மச்சாரியாக கூட இருக்கலாம். கிரகஸ்தனா போகும் பொழுது தம்பதியராக சென்று அந்த கங்கையிலே ஸ்நானம் பண்ணும்போது அவர்களுக்கு இன்னும் மேலும் மேலும் பலன் என்பது கிடைக்கிறது அப்படிங்கிறது மாதிரி வேணா நம்ம புரிஞ்சுக்கலாமே தவிர காசி யாத்திரையை இந்த வயதினர்கள் தான் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமே கிடையாது. அந்த நாளில் என்ன பண்ணுவான்னு சொன்னால், அதாவது காசிக்கு போகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு வண்டி வாகன வசதியெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாரும் இங்கேருந்து நடந்தே போவா அல்லது ஏதோ வண்டி கட்டிட்டு போவா. அங்கங்கே என்னென்ன வாகன வசதிக்கு கிடைக்குதோ அதை பயன்படுத்திட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு வருவா. அவள் போனது தான், வருவாளாங்கிறது தெரியாது. திரும்பி வந்தாதான் அது வந்து ஒரு சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பா. திரும்பி வந்தால் ரொம்ப விசேஷம், வரலாம் அங்கேயே காசியிலே அவள் வந்து மரணிச்சுட்டா நேராக முக்தி கிடச்சிடுத்து அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிப்பா. ஆனால் இந்த நாளிலே நமக்கு வந்து ஃப்ளைட் இருக்குது, நேரடியாக போய் இறங்குறோம், ட்ரெயினில் போகிறோம், அழகாக போய் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணலாம், கங்கையில் ஸ்நானம் பண்ணலாம், எல்லா விஷயங்களையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். இதற்கும் வயது வரம்பிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, காசியில் இறந்தால் முக்தின்னு சொல்கிறாளே சார், இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த காசி மாநகரத்திற்கு என்ன தெரியுமா பேரு? மகா ஸ்மசானம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்மசானம் அப்படின்னா நமக்கு தெரியும் தானே, ஸ்மசானம்னு சொன்னால் சுடுகாடு. இதுலேயே மிக உயர்ந்த சுடுகாடா இது. சார் என்ன சார் நீங்கள் காசிக்கு போனால் புண்ணியன்னு சொல்கிறா, நீங்கள் போய் சுடுகாடுன்னு பேசுகிறேன்னு சொன்னால், சுடுகாடு என்பதே ஒரு புண்ணிய ஸ்தலம்தான். இதை நாம் புரிந்து கொள்வதே இல்லை. நம்ம எப்படி தெரியுமா நினச்சிட்டு இருக்கோம்? இந்த திரைப்படங்களின் வாயிலாக நம்ம என்ன தவறான ஒரு எண்ணத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால், ஸ்மசானம்னு சொன்னால், சுடுகாடுன்னு சொன்னால் அது பேய்கள் நடமாடக்கூடிய ஒரு இடமாக நாம் நினைத்து கொள்கிறோம். நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக சுடுகாட்டிலே கண்டிப்பாக பேய்கள் என்பதே இருக்காது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மனிதர்களினுடைய உயிர் பிரிந்தது என்பது ஒன்று இவருடைய வீட்டிலேயே உயிர் போயிருக்கும், இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் தானே உயிருங்கிறது போயிருக்கும். யாருடைய உயிராவது போய் சுடுகாட்டில் போய் போகுமா? யோசிச்சு பாருங்க. எவருடைய உயிருமே சுடுகாட்டிலே சென்று பிரியவே பிரியாது. உயிர் பிரிந்த இடத்திலே தானே அந்த ஆத்மா என்பது சுற்றி கொண்டிருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆக சுடுகாடுன்னா என்ன தெரியுமா? அது ருத்ரபூமி அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. அந்த சுடுகாட்டில் போய் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், நம்முடைய உடம்பை இறைவனுக்கு ஹவிர்பாகமாக குடிக்கிறோம். அது ருத்ரபூமி. அங்கே சிவன் வசிக்கக்கூடிய பூமி, ருத்ரன் வசிக்கக்கூடிய ஒரு பூமியிலே பேயும் பிசாசும் எங்கேயாவது இருக்குமா? யோசிச்சு பாருங்களேன். அது மிகவும் ஒரு புண்ணிய க்ஷேத்திரம். ஒவ்வொரு ஊர்லேயுமே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுடுகாடுமே, நான் சொல்கிறது காசியில்
மட்டும் சொல்லலை, ஒவ்வொரு ஊரிலுமே அங்கே இருக்கக்கூடிய சுடுகாடு என்பது ஒரு புண்ணிய க்ஷேத்திரம். அங்கே கொண்டு போய் சிதையில் கொண்டு போய் நம்ம உடம்பை வைக்கிறோம் இல்லையா, அந்த சிதை என்பது தான் ஒரு ஹோமகுண்டம். அந்த ஹோமகுண்டத்திலே இறைவன் நமக்கு அளித்த இந்த உடம்பினையே ஹவிர்பாகமாக கொடுக்கிறோம். இறைவனுக்கு நைவேத்தியமாக நம்முடைய உடம்பினையே அர்ப்பணிக்கிறோம் என்பதுதான் அதற்கான தாத்பரியம். அந்த நாள்லாம் எப்படி பண்ணுவான்னு சொன்னால், அந்த உடம்பு மேலே நெய்யை ஊற்றித்தான் எரிப்பார்கள். காலப்போக்கிலே அந்த நெய் வாங்குறதுக்கு காசு இல்லாமல் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயாக மாறி அது மண்ணெண்ணெயாக மாறி போயிடுதே தவிர, உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கே அந்த விறகுகளை அடுக்கி அதன் மேல் இந்த உடம்பினை வைத்து நெய்யை கொண்டு தான் அந்த உடம்பினை எரிக்க வேண்டும் சொல்றார். இது ஒரு ஹோமகுண்டம் மாதிரி, அந்த இடமானது ஒரு ஹோமம் செய்யப்படுகின்ற இடம் மாதிரி. அப்படி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை ருத்ரபூமிகளுக்கும் பிரதானமான ஒரு மிகப்பெரிய மகாஸ்மசானம், மிகவும் புண்ணியம் வாய்ந்த மிகப்பெரிய ருத்ரபூமியாகவே அந்த காசி மாநகரமே பார்க்கப்படுகிறது. அத்தனை சிறப்பு வாய்ந்த அந்த ருத்ரபூமியிலே போய் நாம் இறந்து போனோமேயானால் நிச்சயமாக நேரடியாக ருத்ரலோகத்திற்கு சென்று விடுகிறோம். அதனால் முக்தி என்பது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதான் நம்முடைய சாஸ்திரமானது காசியில் இறந்தால் முக்தி அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லியிருக்கா. ஆக சங்கல்பம் சொல்லும் பொழுதே தெரியும், அங்கே போய் நம்ம காசியில் போய் ஒரு கங்கையில் ஸ்நானம் பண்ணும் பொழுதும் சரி, இல்லை அங்கே போய் ஏதோ ஒரு பூஜையை மேற்கொள்ளும் பொழுதும் சரி, அப்போ சங்கல்பம் சொல்லும் பொழுதே சொல்லுவார், அந்த வாரணாசி க்ஷேத்திரம் அப்படிங்கிறது ஒரு மகா ஸ்மசானம், மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த உலகத்திலேயே அதி உன்னதமான ஒரு ஸ்மசான பூமிதான் அந்த காசி மாநகரம். அங்கே இறந்தால் முக்தி என்று சொன்னால் நேரடியாக நாம் ருத்ரனுடைய பாதங்களையே சரணடைந்து விடுகிறோம் என்பதுதான் அதற்கான பொருள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.